dear friends and families, welcome to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரவை எப்படி செய்கிறது, அதோட சைட் டிஷ் எல்லாம் என்ன வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுட்டு அந்த கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம், 4 வரமிளகா, அதுக்கப்புறம் தேவையான அளவு கருவேப்பிலை போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சியை வந்து நல்லா நசுக்கி போட்டுருங்க. நசுக்கி போட்டதுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் ரவை நாங்கள் 2 கப் அளவு ரவை எடுத்துருக்கோம். ரவை போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதித்து தண்ணி நல்லா சுண்டி வரணுங்க. தண்ணி சுண்டினதுக்கப்புறம் உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி நாங்கள் என்ன சைடிஷ் எடுத்துருக்கோம் ரவைக்கு அப்படின்னா கடலையும் சட்னியும் தாங்க சைடிஷ் எடுத்துருக்கோம். வாங்க போட்டு நம்ம சாப்பிட்றலாம். எப்பொழுதுமே நைட்டு சாப்பாடு வந்து ரொம்ப ஹெவியாக சாப்பிட்றத விட ரொம்ப லைட்டாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம சாப்பிட்ணும் தூங்கிடுவோம்ல, அதனால தான் இந்த வீடியோ அவ்வளோதாங்க.